ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் உப்பு கொழக்கட்டை, உளுந்து கொழக்கட்டை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசியை 2 hours ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு கட்டி தட்டாது. ஸோ குக்கர் பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு இந்த கரைச்சி வச்சிருக்கிற மாவை ஊற்றி நல்லா கைவிடாமல் கண்டினியூஸாக கிளறணும். அப்போ தான் மாவு கட்டி தட்டாது. கொஞ்சம் மாவு கெட்டியான உடனே குக்கரை நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். ஸோ தட் அது மெதுவாக அப்படியே அது வெந்துடும். மூடி அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடுங்க. 1 கப்பு முழு உளுந்த 1/2 hour ஊற வைக்கணும். அந்த 1/2 hour ஊற வச்ச முழு உளுந்து, அதுக்கப்புறம் சால்ட் 1 டீஸ்பூன், 3 க்ரீன் சில்லிஸ், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு 1-2 பல்சர் மோடில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த அரைச்சி வச்சதை நம்ம வேக வைக்கிறதுக்காக இட்லி தட்டில் எண்ணெயை விட்டு அதில் இந்த 1-2 அரைச்ச இந்த உளுந்து மாவை அதில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். ஆவியில் வேக வைக்கணும். அதுக்கப்புறமா வேக வச்ச உளுந்தை ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு பல்சர் மோடில் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டு, கடுகு வெடிச்சோன்னு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு, அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச உளுந்தை நம்ம அதில் போட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் உதிரியான உடனே நம்ம 1 கப் தேங்காய் துருவல் அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 2ஐயும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம குக்கரில் மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ அதில் சொப்பு பண்ணலாம். ஸோ இப்போ சின்னதாக உருண்டை பண்ணிவிட்டு நம்ம அதை சொப்பு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த கலரி வச்சுருக்கிற உளுந்த பூரணத்தை அதுக்குள்ளே வச்சு நம்ம எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீட்ட வாக்கில் உளுந்து கொழக்கட்டை பண்ணுவாங்க. ஸோ நீட்ட வாக்குலேயும் பண்ணிக்கலாம், இல்லை மோதகம் ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்ட வாக்கில் சொப்புக்குள்ளே அந்த உளுந்தை வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த இது விரிசல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாவை நம்ம அப்பப்போ மூடி வச்சிடணும். அப்பப்போ வேணுங்கிறப்ப மட்டும் திறந்து அதை எடுத்து சொப்பு பண்ணால் நம்மளுக்கு இந்த மாவில் கப்பு பண்ணுறப்ப நம்மளுக்கு விரிசல் வராமல் இருக்கும். அதே மாதிரி மாய்ஸ்சரோடையும் இருக்கும், ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரோடையும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே மாவை கொஞ்சம் மூடி வச்சு வேணுங்கிறப்ப மட்டும் திறந்து அதை சோப்பு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாவு கலர்றது டீட்டெயில்டாக எங்களோட ட்ரை ஃப்ரூட் கொழக்கட்டை வீடியோவில் இருக்குது. அந்த லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்டோடு இருக்குது இந்த மாவு எப்படி கலர்றது அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம இந்த கொழக்கட்டையை பண்ண வச்சுருந்தது எல்லாத்தையும் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி அதில் 5 minutes ஸ்டீமில் வச்சு நம்ம அதை வேக வைக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.